நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்காக, அப்புறம் இது உங்களுக்காகம்மா. இது ரொம்ப லைட்டா இருக்கும் போல இருக்கே. அப்படியே இதை என்னோட ஹேண்ட்பேக்ல கூட வச்சுக்கலாம் போல இருக்கே. மதுமதி, எனக்காக இந்த புடவையை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஆமா, என்னது இது? ஏதோ சாப்பாடு பிளேட் மாதிரி இருக்கு. எங்க வீட்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு, அதனால ரிட்டர்ன் ஸ்கீம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அட கடவுளே கிருஷ்ணா, இது ஒன்றும் சாப்பிட்ற பிளேட்டு கிடையாது. இது பூஜை தட்டுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மன் ஆசீர்வாதத்தால இதை வாங்கிட்டு வந்தோம். இங்க பாருங்க அத்தை, இப்ப விளையாட்டு நிறுத்துங்க. எனக்கு இந்த தட்டு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பணத்தால 1000 பேரை வர வச்சு டான்ஸ் ஆட வைக்க முடியும். ஆனா நீங்க ஆட முடியாது. இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு சொன்னா அதுக்கு திறமை தேவை, பணம் கிடையாது. நீயே கொஞ்சம் யோசி. ஒருவேளை நீ தோத்து போயிட்டா அப்ப என்ன ஆகும்? சரி, ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். ரியலி நல்லா யோசிச்சுக்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நீ வருத்தப்பட போற. வருத்தப்பட வேண்டிய அவசியம் வரும்னா நான் அந்த வேலையவே செய்ய மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கிறேன். காம்படிஷன்ல நீ தோத்து போனதுக்கு அப்புறமும் நாம இதை பத்தி பேசிக்கலாம். நான் என்ன சொன்னாலும் செய்வேல்ல? கண்டிப்பா செய்வேன். ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா ஒருவேளை இந்த போட்டியில நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா நான் தோக்க மாட்டேன். நான் எதையும் நம்பி வாழ்றவன் இல்ல. ஏன்னா என்னோட லைஃப்ல எதையுமே நான் தான் முடிவு பண்ணுவேன். அவ்வளவு ஆணவமா? அன்னைக்கு நீங்க என்கிட்ட வந்து இனிமே உன் முகத்தையே நான் பார்க்க மாட்டேன் ஸ்ருதின்னு சொன்னீங்க. ஆனா நியூ இயர் அன்னைக்கு என் முன்னாடி வந்தீங்க. வேலையை விட்டு என்ன தூக்கிடுவேன்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா நீங்களே என்ன வேலைக்கு வர சொன்னீங்க. பார்ட்டிக்கு நிறைய ஏற்பாடெல்லாம் செஞ்சிருந்தீங்க. ஆனா அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க என்னாலதான் சந்தோஷமானாங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, நானும் அதே தான் சொல்றேன். நான் தோத்துட்டேன்னா நீ என்ன செய்ய சொல்றியோ நான் அதை செய்யறேன். என்ன சொன்னாலும்? என்ன சொன்னாலும். அப்ப சரி, எனக்கு இது ஓகே தான். எனக்கும் ஓகே. எங்க அதை கொஞ்சம் கொடு பார்க்கலாம். இது வெள்ளி தட்டு மாதிரி இருக்கே. ஹலோ, ஹாய், பாய் பாய். ஆனா இந்த தட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த தட்டு ரிப்பீட் டெலிகாஸ்டா இருக்குமோன்னு தோணுது.
இத நான் எங்க பார்த்தேன்? ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு தட்டை நாங்க எங்க ஹரிபிரகாஷ்க்கு வாங்கி கொடுத்தோம் தெரியுமா? நானும் அஞ்சலியும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அஞ்சலி, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஹரிபிரகாஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க வீட்டு சர்வெண்ட் அவன். என்ன மனோரமா இது? என்ன பேசுற நீ? என்ன அத்தம்மா, நான் என்ன பண்ணேன்? இதே மாதிரி ஒரு தட்டை தானே நாம நம்ம சர்வெண்ட்டுக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தோம். அதத்தான் சொன்னேன். இப்ப இவங்களும் அதே தட்டை வாங்கி இப்ப நம்ம அஞ்சலிக்கு கொடுத்திருக்காங்க. ஹலோ, ஹாய், பாய் பாய். அம்மா, அதை காட்டுங்க. அக்காவுக்கு இதை விட நல்ல பரிசு வேற எதுவுமே இருக்க முடியாது. அக்கா நிறைய பூஜை பண்ணுவாங்க. அண்ட் ஐம் ஷியோர் இனி அக்கா எப்ப பூஜை பண்ணாலும் இந்த தட்டை கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பிரியாவை நம்ம வீட்டுக்கு வரவேற்கும் போது அஞ்சலி கூட இந்த தட்டை தான் யூஸ் பண்ண போறா. என்ன ராணியம்மா? நீங்க சரியா சொன்னீங்க. எனக்கு இந்த தட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச். அப்புறம் அம்மா, இது மேல ஸ்டெர்லிங் இண்டஸ்ட்ரீஸோடைய நேமும் எழுதிருக்கு. தட்ஸ் கிரேட். பை த வே அத்தா, இந்த கம்பெனியில் இருக்கிற சில்வர்லாம் ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டி. அப்புறம் மனோரமா, ஓ மருமகளும் அப்படித்தான். சரிங்க, நாங்க கிளம்புறோம். சங்கீத் ஃபங்க்ஷனுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செய்யணும்ல. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலங்க. சரிங்க, நாங்க வர்றோம். நல்லா இருமா. கிளம்பலாமா? வா போலாம். போலாமா பாட்டி? நாளைக்கு மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த புடவையெல்லாம் ரொம்ப அழகா இருக்குக்கா. இந்த ஒர்க்ஸ் எல்லாம் கையாலேயே பண்ணது. இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்க போறீங்கக்கா. என்ன ஸ்ருதி? அப்புறம் இந்த தோடை எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்னக்கா, என்னாச்சு? ஸ்ருதி, இங்க பாரு. அவங்க எவ்வளவு காஸ்ட்லி புடவை கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம மட்டும் ஏற்கனவே அஜயோட அம்மாவுக்கு வேற இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீயே பார்த்தல, இன்னைக்கு அந்த தட்டு விஷயத்துல அவங்க வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ சொன்னாங்க. ஒருவேளை நாளைக்கு நீங்க என்னக்கா பேசுறீங்க? கெட்ட விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கீங்க, நல்ல விஷயத்தை மட்டும் டக்குன்னு மறந்துட்டீங்க. அஜய் அவங்க அம்மா அப்படி பேசினாலும் நல்லா சமாளிச்சார்ல. சொல்ல போனா நீங்க அஜய் நினைச்சு பெருமைப்படணும். எவ்வளவு நல்ல மனுஷன் அவரு. அவங்க அம்மாவை எதுவும் சொல்லாம
அவங்க மரியாதையும் காப்பாத்தினாரு, நமக்கும் பறிஞ்சு பேசினாரு. இன்னைக்கு அஸ்வின் கூட பேசாதீங்கக்கா. அந்த அஸ்வினியும் மாமாவையும் ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்ல. அஜய் மாமா அந்த பரிசு யாருக்கோ அவங்கள பத்தி பேசினாரு. ஆனா அந்த கவர்னர் இருக்கானே, உடனே தட்டு செய்யற கம்பெனியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டான். பெரிய கம்பெனி, பேர் போன கம்பெனி, மார்க்கெட்ல அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு. விட்ட அந்த கவர்னர் அத்தைய அந்த கம்பெனியை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போவாருன்னு நினைச்சேன். அதெல்லாம் விடுங்கக்கா, நம்ம பேசி பேசி நேரத்தை போக்காம இப்ப தூங்க ஆரம்பிக்கலாம். காலையில சரிதாவையும் பார்வையும் வேற ரெடி பண்ணணும். சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஏற்பாடும் செய்யணும். அதோட இந்த சங்கீத் ஃபங்க்ஷன்ல நாம தான் ஜெயிக்கணும். இல்லனா என்ன நான் தோத்துட்டேன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். நாம தோக்க போறோங்கிற நிலைமையே வராதுக்கா. நாம தான் ஜெயிக்க போறோம். ஸ்ருதி, வெற்றி தோல்விக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? ஜெயிக்கிறதுக்காக நாளைக்கு ஏடகூடமா எதுவும் பண்ணாத. சரி, எது தப்பு இதெல்லாம் யோசிக்க வேண்டாம்க்கா. முதல்ல போய் நீங்க எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு வாங்க. நாம நாளைக்கு ஜெயிக்கணும். ஸ்ருதி, நாளைக்கு நான் தான் ஜெயிக்க போறேன் இது வரைக்கும் 1000 வாட்டி சொல்லியிருப்பேன். நாளைக்கு தோத்துட்டா யாராவது உனக்கு தண்டனை ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா என்ன? உங்களுக்கு எதுவும் தெரியாதுக்கா. அந்த கவர்னர் மட்டும் ஜெயிச்சிட்டா அதுவே எனக்கு பெரிய தண்டனை தான். ஷாம் தம்பி, எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ராணி அம்மா எங்க? ஹாலில் தான் இருக்காங்க. அஜய் சாருக்காவும் அஸ்வினி அக்காவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, என் தம்பிங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. பின்ன யாரோட பேரனுங்க? ஆனா அஞ்சலி, உன்னோட இந்த தம்பி நம்ம எல்லாருக்குமே ஒரு பை பை சொல்ல போறான்னு தான் தோணுது. அதாவது அவன் இன்னொரு வீட்டு பையன் ஆக போறான். இங்க பாரு மனோரமா, பொண்ணுங்க தான் இன்னொரு வீட்டு பொண்ணுங்களாவாங்க, பசங்க அப்படி இல்ல. ஆனா என் கேஸ்ல என் பையன் என்ன விட்டு கொடுக்க போறானே. இந்த விஷயத்தை பத்தி நினைக்கும் போது என்னோட ஹார்ட் டக்குன்னு துடிக்குது தெரியுமா? ஒரு பெத்தவளுக்கு இருக்கிற பெயின் என்னன்னு ஒரு பெத்தவளுக்கு தான் தெரியும். இப்ப உனக்கு புரியுதா மனோரமா? நீ என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு இப்படிதான் தோணுச்சு. என்ன சொல்றீங்க அத்தம்மா? நான் உங்களோட புள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேனா என்ன? ஹலோ, ஹாய், பாய் பாய். எனக்கு நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. ராணி அம்மா, அது வந்து நீங்க இப்ப ஒன்னும் சொல்ல வேண்டாம், என் கூட வாங்க. இல்ல, ஒரு நிமிஷம் ராணி அம்மா. என்னங்க, இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல, கிளையண்ட் கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்தாரு, அதான். சரி வாங்க வாங்க. இல்ல ராணி அம்மா, எனக்கு தாகம் அதிகமா இருக்கு. நான் போய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓ, நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் வந்துடுறேன், சரியா?
இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் நீ இதுல இருக்கணும். அப்பதான் உன்னை எல்லார்கிட்ட இருந்தும் காப்பாத்தி நிம்மதியா மேல கொண்டு போக முடியும். முதல்ல நான் உன்னை மேல கூட்டிட்டு போவேன், அப்புறம் நீ ஒருத்தங்களை மேல அனுப்பணும். சரி விடு விடு, ஏன் அலற? அட அத்தை, நீங்க எதுக்காக அழறீங்க? நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, இன்னைக்கு சங்கீத் ஃபங்க்ஷன்ல சும்மா களை கட்ட போகுது. இன்னைக்கு சங்கீத் ஃபங்க்ஷன் நல்லா நடக்க போகுது ராணியம்மா. ஆனா கல்யாணத்தை பத்தி தான் எனக்கு எதுவும் புரியல. ஏன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த வீட்டுல கல்யாணம்? ஹாய் மாமா. ஹே மாமா வாங்க, உங்களை அக்கா கூப்பிடுறாங்க. ஃபேமிலி போட்டோ எடுக்கணும் இல்லையா? வாங்க. அப்படியா? வாங்க போலாம். சரி வாங்க, உடனே போலாம். போலாம். சின்ன, அட்லீஸ்ட் போட்டோக்காவது கொஞ்சம் ஸ்மைல் பண்ண. சரியான சிடு மூஞ்சி, எப்ப பாரு உருன்னு இருக்கிறது. இங்க இருக்கிற பொருள்லாம் சீக்கிரமா எடுக்கலாம், நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. இந்த டப்பா இதையும் உள்ள கொண்டு போ. வா போலாம். கேகே, இன்னைக்கு சங்கீத் ஃபங்க்ஷன்ல நீ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும். எஸ். No, I mean it. We have to win. இல்லனா சின்ன, நீ எப்பத்துல இருந்து இதுல ஜெயிக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்ச? அதுவும் இந்த சங்கீத் ஃபங்க்ஷனை முதல்ல வேண்டான்னு சொன்னது நீ தானே? ஓ, ஸ்ருதி சொன்னதால இதுக்கு ஒத்துக்கிட்டியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ, ஸ்ருதி சொன்னதால ஒத்துக்கிட்டியா? இப்ப என்னடா இந்த காம்படிஷன்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்டா இருக்க? இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ருதி தானே? ஓ கமான் கா ப்ளீஸ். டென்ஷன் ஆகிறதுக்கு எனக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆமாமா, நான் கூட ரெண்டு விஷயம் கேட்டேன். ஒன்னு என்னது, நாம ஜெயிக்கணும். We have to win. அதானே? யா. கேக்கி தம்பி, we have to win. Of course கா. போலாமா? Yep. டப்பா எங்க போச்சு? ஐயோ, அந்த ஸ்வீட் பாக்ஸ் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஹரிபிரகாஷ், ஒரு நிமிஷம். நான் இங்க ஒரு டப்பா வச்சிருந்தேன், அது எங்க போச்சு? டப்பாவா? அட, அது ஒரு ஸ்வீட் பாக்ஸுங்க, அது எங்க போச்சுன்னு கேக்குறேன். ஷாம் தம்பி, நான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன்ல, அதனால நான் அதை பார்க்கல. ஆனா இப்பவே நான் அது எங்க இருக்குன்னு கேட்டு சொல்றேன்.